ஹே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விஷால் சார் நடிச்ச ரத்னம் பிரசாத் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலோட 31st ஃபிலிம். ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இது அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த படத்தில் பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ஸ்டோரினா, ஒரு கேங்ஸ்டர் இருக்க ஹீரோ அதாவது ஒரு பையன் சின்ன வயசில் அவங்க அம்மா இழந்துடுறாரு. இழந்ததுக்கப்புறம் அவர் எப்படி அந்த சொசைட்டியில் எவ்வளோ கஷ்டத்தை ஃபீல் பண்ணுறாரு. ஒரு எம்எல்ஏ காப்பாற்றுறது, ஒரு ரவுடியை காப்பாற்றுறதுக்காக அவருக்கு போய் காப்பதற்காக சண்டை போடுறாரு. இவர் சண்டை போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை கொண்டு ஜெயிலுக்கு போடுறாரு சின்ன வயசுலேயே. எல்லோரும் இவர் வந்து ஜெயிலுக்கு போகிற சின்ன வயசில் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லி ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணி இரிட்டேட் பண்ணுறாங்க. ஆனால் விஷால் சாருக்கு வந்து யாருமே பிடிக்கல. அவர் வந்து அந்த ரவுடியை அவர் வந்து எப்படின்னா ஒரு கேர் பண்ணிக்கிறாரு, கார்டியன் மாதிரி. அவர் கேர் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து எங்கள் மார்க்கெட்டில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே இவருக்கு அந்த ரோடிக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இவர் போய் பார்க்குறாரு. அவர் உடனே அந்த எம்எல்ஏ ஆகிறாரு. எம்எல்ஏவை இவர் ரைட் ஹேண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து விஷால் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த காலேஜுக்கு வரும்போது பிரியா சங்கர் பார்க்குறாரு. அங்கே வந்து அவங்கள கொள்றதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் விஷால் சார் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சண்டை போட்டு அவங்களை காப்பாற்றிடுறாரு. கடைசியில் பார்த்தா பிரியா சங்கர் வந்து அவங்க அம்மா மாதிரியே இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா மாதிரியே இருக்காங்க, காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் பிரச்சனைலாம் தீர்த்து வச்சிடுறாரு. தீர்த்து வச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடும்போது தனியாக பஸ்ஸில் ஏறி போய் வைக்கணும்னு சொல்லிடுறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரவுடிஸ் வந்து அவங்களை சுற்றி கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் வந்து விஷால் சார் எப்படி சண்டை போட்டு அவங்களை காப்பாற்றி இந்த ஆந்திரா வரைக்கும் கொண்டு போய் விட்டார். ஆந்திரா போகும்போது அவர் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி லேண்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு. விஷால் சார் சொல்கிறாரு, பேசாமல் இந்த லேண்டை விற்றுருங்க, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு. அப்புறம் வந்து அங்கே போய் சொல்லும்போது இந்த லேண்டெல்லாம் விற்க முடியாது, கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து விஷால் சார் வந்து கண்டுபிடிக்கிறாரு என்ன பிரச்சனைன்னு. இவங்க எல்லோரும் என்ன இப்படி பண்ணுறாங்க, எதுக்கு இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் நல்லவங்களா கெட்டவங்க, இவங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு. வேறு அப்படி கண்டுபிடிக்கும் போது தான் தெரியுது அந்த வில்லன் வந்து பார்த்திங்கன்னா விஷால் சாரோட மாமா, அதாவது அவங்க அம்மாவோட தம்பி. அதனால் இதில் எப்படி அவர் அவங்கள காப்பாற்றி அந்த லேண்டை அவங்களுக்கு காப்பாற்றி தர்றாரு, எப்படி அந்த வில்லன்ஸை எல்லாம் கொள்றாருங்கிறது அந்த கதை. அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக எடுத்திருக்காங்க, சூப்பராகவும் இருக்குது. இந்த படம் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு பஞ்சம். ஒவ்வொரு சீன்ஸும் அப்படியே த்ரில்லிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். படம் ஒரு ஸ்பீடாக போகும். நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள், நல்லாயிருக்கு இந்த படம். என்னோடதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பரான